Hi students, next example 4.4 find the domain of sin inverse of 2 minus 3x square. அதாவது ஒரு sin inverse sin function கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன calculation பண்ணணும் அப்படின்னா domain calculation பண்ணணும். அதுக்கு முன்னாடி inverse sin function உடைய definition என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Solution பாருங்க. F inverse of from இந்த பிளேஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா டொமைன், இந்த பிளேஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ இந்த டொமைன்ங்கிறது என்ன அப்படின்னா க்ளோஸ்டு இன்டர்வல் ஆஃப் -1, ஃப்ரம் ரேஞ்ச் என்ன அப்படின்னா க்ளோஸ்டு இன்டர்வல் ஆஃப் -π/2, +π/2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவங்க கேட்டிருக்கிறது டொமைன் தான் கேட்டுக்கிறாங்க, அதனால இதுக்குள்ளார தான் இருக்கும். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய வேல்யூ எதில் இருக்கும் அப்படின்னா -1 வந்து +1 தான் இருக்கும். We know that -1 less than or equal to x less than or equal to 1. அப்போ இந்த xங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். அப்போ கொடுத்துருக்க கொஷினில் இதுதான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம். -1 less than or equal to 2 minus 3x square less than or equal to 1. நம்ம xங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை ரீரைட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா, ப்ளஸில் இருக்கனால என்ன பண்ணுறேன், இந்த 2வை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன். அப்போ -2வால் நான் ஆட் பண்ணுறேன், ஆட் -2. இப்போ -2 ஆட் பண்ணுறேன், -1 -2 less than or equal to 2 minus 3x square -2 less than or equal to 1 minus 2. அப்போ இந்த +2வும் -2வும் கேன்சல். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா -3 less than or equal to -3x square less than or equal to -1 இருக்கும். அப்போ நான் அடுத்தது இந்த மைனஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -1ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது இது என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா லோயர் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ -1ஆல் ப்ராடக்ட் பண்ணும்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டுக்கு வந்துடும். லோயர் லிமிட் என்ன ஆயிரும் அப்படின்னா அப்பர் லிமிட்டுக்கு போயிடும். அப்போ மல்டிப்ளை -1 பை -1. இப்போ -1ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல இது என்ன ஆகுது அப்படின்னா +1 வந்துடுது. 1 less than or equal to மைனஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது 3x ஸ்கொயர்னு இருக்குது. less than or equal to மைனஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது +3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நமக்கு x தான் வேணும். அப்போ 3x ஸ்கொயருக்கு அப்போ 3 மல்டிபிள் இருக்குன்னா அதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ டிவைடட் பை 3 1/3 less than or equal to 3x square divided by 3 less than or equal to 3 divided by 3. அப்போ சிம்பிளை பண்ணும்போது 1/3 less than or equal to x square less than or equal to 1. அப்போ நமக்கு x ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா. அப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா மாடுலஸ் எடுக்கிறேன். அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது இது என்ன ஆயிடும் அப்படின்னா 1 divided by √3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். less than or equal to x less than or equal to 1க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1ங்கிற ஃபார்மேட்லேயே நமக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும் இல்லைங்களா. அதாவது இது நம்ம மாடலஸில் யூஸ் பண்ணுறோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்குது a less than or equal to மாடுலஸ் ஆஃப் x less than or equal to bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது அப்போ இதனுடைய சொல்யூஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா x belongs to closed interval of -b, -a union a, bங்கிற ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா therefore the solution domain is x belongs to closed interval of மைனஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது -1, -1 divided by √3 closed interval union plus 1/3, √3, 1. இதுதான் என்ன அப்படின்னா சொல்யூஷன், இது டொமைன். தேங்க்யூ.